வணக்கம், திஸ் இஸ் மதி. இது நம்ம பாசிட்டிவ் ஃப்ளைட் சேனல். புருவ மத்திக்கு இடையில, அதாவது நெற்றி பகுதியில் தியானம் பண்ணும்போது ஒரு விதமான வலி ஏற்படுது. இதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அதற்கான தெளிவான பதிவு தான் இது. இந்த பதிவு அவங்களுக்கு மட்டும் கிடையாது, யாரெல்லாம் வீட்டில் தனியாக தியானம் பண்ணுறீங்களோ அவர்களுக்கும் எழும் சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு சிறந்த பதிவு தான் இது. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கும் தேவையான கேள்விக்கு ஏதாவது நிச்சயமாக இதில் பதில் கிடைக்கும். குரு இல்லாமல் வீட்டில் தியானம் பண்ணலாமா அப்படின்னா 100% தாராளமாக பண்ணலாம். அடுத்து புருவ மத்தியில் தியானம் பண்ணும்போது ஒரு வலி ஏற்படுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? இது வலி அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது. இது எறும்பு ஊறுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு செவரு பின்னாடி நம்ம போய் சாயும் போது அங்கே நிறைய எறும்பு இருந்துச்சுன்னா நம்ம மேலே ஏறும்போது நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ நம்ம உடம்புல ஏறுதுன்னு தட்டி விடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு உணர்வும் அந்த இடத்துல இருக்கும். எறும்பு ஊறிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குறு 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 குறுன்னு இருக்கும். ஒரு பேட்டரியில் போடும்போது ஏதாவது ஒரு மிஷின் வைப்ரேட் ஆகும் பார்த்தீங்களா, கிறுன்னு அதை மாதிரி இருக்கும். அப்புறம் ஊசி போடும்போது நமக்கு ஒரு மாதிரி வலி கிறுக்குன்ட்டு அந்த இடத்துல ஏற்படுதா, அந்த போடும்போது மட்டும் அதே மாதிரி தொடர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு வெயிட்டை தூக்கி வச்சா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு வெயிட்டாக அந்த இடத்துல ஏதோ ஒரு பொருள் இருக்குது. இப்போது ஒரு பேப்பர் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, லேசாக இருக்குது, உங்களோட கண்ணை மூடிக்கிறீங்க. அந்த பேப்பரை நம்ம கையில் பிடிச்சிருக்கோம், லேசாக இருக்குது. அது மேலே ஒரு பென்சிலோ ரேசரோ ஏதாவது ஒரு சின்னதாக தாங்குற மாதிரி ஒரு பொருளை வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபீல் இருக்கும்ல, லேசாக இருந்த அந்த பேப்பர் மேலே ஏதோ ஒரு வெயிட் இருக்குது அப்படின்னுட்டு. அதே போல தான் நார்மலாக இருந்த உங்களோட நெற்றி பகுதியில் ஏதோ ஒன்று இருக்கா மாதிரியே உங்களுக்கு ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இது வலி கிடையாது. இந்த ஃபீல்லாம் இருக்கிறதுனால இது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாமல் இது வலி அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. இது வலி கிடையாது. தியானத்தில் இப்படி வருவது சகஜமான ஒன்று தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது நெற்றி பகுதியில் மட்டும்தான் வரும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல உங்களோட முழு கவனத்தை ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது முழுமையாக குவிச்சு அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்படியே அந்த பார்வையை செலுத்தி தியானம் பண்ணுறீங்களோ அந்த இடங்களில் எல்லாமே இது போல் உணர்வுகள் வரும். ஒரு சிலர் புருவ மத்திக்கு இடையில தன்னோட கவனத்தை செலுத்தி பார்க்கறதுனால அந்த இடத்துல இது மாதிரி ஒரு ஃபீல் வருது. அடுத்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மூக்கு நுனியில கவனத்தை செலுத்தி தியானம் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் சக்ரா தியானம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போது அந்த சக்ரா தியானம் எப்படி பண்ணுவாங்கன்னா மூலாதாரத்தில் இருந்து தொடங்கும். நான் அந்த சக்ரா தியானத்தையும் நான் பண்ணியிருக்கேன். இது எப்படி அந்த சக்ரா தியானம் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா வெயிட் மாதிரி கொடுக்காது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த குறுன்னு எறும்பு ஊறுற மாதிரி நம்ம மூலாதாரத்தில் இருந்து அப்படியே மேலே தூக்கி ஒவ்வொரு சக்கரமாக நம்ம மேலே ஏற்றும் போது என்ன ஆகும்னா ஒரு வித சூடு உருவாகும். அந்த ஹீட் பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த ஹீட் எப்படி இருக்கும்னா, தண்ணி வைக்கிறோம் இல்லையா, கேஸில் தண்ணி வைக்கும் போது அது பச்சை தண்ணியாக நம்ம வைக்கிறோம். கொஞ்சம் செகண்ட்ஸில் என்ன பண்ணுறோம், நம்ம உள்ள அந்த கை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகிருக்கும். நம்ம தாராளமாக அதை தொட முடியும், இன்னும் ஹீட் ஆகிருக்குன்ற ஃபீல் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆகிருக்கு, அதை விட இது இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அதே போல தான் நம்ம இந்த சக்ரா தியானம் பண்ணும் போதும் அந்த ஹீட் அப்படியே உருவாகிறத நம்மளால் நிச்சயமாக உணர முடியும். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு சக்கரத்துலேயும் கவனம் செலுத்திக்கிட்டே வரும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு உணர்வு மேலே ஏறுற மாதிரி ஊறுவது போல இருக்கும். அப்போது இதில் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மெடிடேஷன் எந்த விதமான மெடிடேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணும்போது இதை மாதிரி உணர்வுகள் ஏற்படும். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஏன்னா மெடிடேஷன் உங்களுக்கு கைவசப்படலை, அதாவது பிடிப்படலை.
ஆனால் நீங்கள் போக 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 ஏதோ ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் தியானம் பண்ணும்போது அப்போது அந்த மெடிடேஷன் தியானமானது கைவசம் ஆயிடுச்சு, உங்களுக்கு பிடிக்கப்பட்டுடுச்சு. அதாவது அந்த தியானத்தை நீங்கள் பிடிச்சிட்டீங்க, இதுதான் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களுக்கு போக போக இதை மாதிரி உணர்வுகள்லாம் வரும். இந்த உணர்வுகள்லாம் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அதாவது மற்ற பகுதியில் வரும்போது கூட உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் நெற்றி பகுதியில் வரும்போது மட்டும் தலை வலிக்கிற மாதிரி, தலை பாரமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும். அந்த நேரங்களில் நீங்கள் தலைவலி டேப்லெட் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனைகள் வரும். அந்த தலைவலி டேப்லெட்லாம் நீங்கள் எடுக்க வேணாம். அதுக்கு பதிலாக வேணும் அப்படின்னா உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பெயின் பாம் அப்ளை பண்ணிக்கோங்க, டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? அடுத்து வேணும்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர், உங்களுக்கு அந்த டைமில் ரொம்ப பொறுக்க முடியலைன்னு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு நீங்கள் குடிச்சிக்கலாம். அது மாதிரி நீங்கள் பண்ண ஒரு சில மாதங்களில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வலிகள் கூட காணாமல் போயிடும். உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா வெறுமனே வெற்றிடமாக ஆக்கப்பட்டு ஒரு விதமான உணர்வு, அந்த உணர்வு அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு சூப்பர் ஃபீல், லேஸாக இருக்கிற மாதிரி புது விதமான உணர்வு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருமே தவிர இதை மாதிரி வலிகள் வராது. அது போக போக தானாகவே சரியாயிடும். அப்போது இதை மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம தனியாக தியானம் பண்ணுறோமே, அது நான் தப்பாக பண்ணுறோமா இந்த மைண்ட் செட்டுக்கு போகாமல் நான் கரெக்டான ரூட்டில் தான் போகிறேன்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஏன்னா 100% நீங்கள் சரியாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ண நார்மலாக உங்களுக்கு ஒரு காமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உருவாயிடுச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் அடுத்து மெடிடேஷன் பண்ண அடுத்தடுத்த லெவல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேட வேணாம், அது நீங்களாகவே தானாகவே கடந்து வந்துடுவீங்க. அடுத்து மெடிடேஷனை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். தியானம் அப்படின்னு சொல்லும் போதே ஹீட் உருவாகிற ஒரு ப்ராசஸ் தான் அது. ஏன்னா நம்மளோட கர்ம வினைகளை அந்த ஹீட் மூலமாக தான் கழிக்குது. தியானத்தின் மூலமாகவும் கர்ம வினைகளை கழிக்க முடியும். அதனால அந்த ஹீட் உருவாக நமக்கு உடம்பு ஃபுல்லாக ஹீட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதே போல் தியானம் பண்ணும்போது எதை மாதிரி உங்களுக்கு உணர்வுகள், இந்த வலிகள் உணர்வுகள் இல்லாமல் வேறு மாதிரி மைண்டு வரும் இல்லையா, எதையாவது பார்க்குற மாதிரி எதையாவது உணர்வுகள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா. அப்போது மெடிடேஷன் பற்றி இன்னும் எவ்வளோ உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ பிளேலிஸ்ட்டில் மெடிடேஷன் தியானத்துக்கான தனி பிளேலிஸ்ட்டு இருக்குது. நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அது எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்து முக்கியமான விஷயம், தியானம் பண்ணுறவங்க கண்டிப்பாக அவங்களோட பாடியோட ஹீட்டை, அந்த வெப்பத்தை சமநிலையாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதற்கான வீடியோவும் நான் கொடுத்துட்டேன். அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் உங்கள் மூலமாக பலனடையட்டும். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.